இன்றைக்கி ராத்திரி ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். யாரோ என் தலையை வெட்டுறாங்க, என் தலை துண்டாய் கீழே விழுகுது. ஒரு நிமிஷம் இரு, தலையோட தூங்கிட்டு இருக்கிற நீ உன் தலை துண்டாய் விழுகிறத பார்த்தியா? ஆமாம். எப்படி பார்த்த? கனவுல பார்த்தேன். ஏண்டா உன்னைய நீயே பார்த்தேன்னு சொல்கிற, கண்ணாடியிலையும் பார்க்கல, நீயும் தூங்கிட்டு இருந்திருக்க. அப்போ உன் தலை துண்டாய் விழுகிறத யார் பார்த்தா? யார்? மார்ஸுக்கே சேட்டலைட் அனுப்ப முடிஞ்ச நம்முடைய சயின்டிஸ்டால் நமக்கு வரக்கூடிய கனவுகளுக்கான காரணம் என்ன அப்படின்றத தெளிவாக சொல்ல முடியல. அப்போ நீ சயின்டிஸ்டே குறை சொல்கிறியா? நீ வேற சும்மா இருடா. உண்மைதாங்க, அறிவியலால் இன்றைக்கி வரைக்கும் நமக்கு வரக்கூடிய கனவுகளுக்கான சரியான தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியல. இருந்தாலும் அதை பற்றின ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் சில விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஏன் கனவு வருது அதை பார்ப்போம். டெய்லி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மூளை ஹிப்போ கேம்பஸ் அப்படின்ற பகுதியில் சேமித்து வைக்குது. நம்ம தூங்கும்போது அந்த ஹிப்போ கேம்பஸில் இருக்கிற நினைவுகள் எல்லாத்தையும் மூளை வரிசைப்படுத்தி வைக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கலைஞ்சிருக்கிற புக் ஷெல்ஃபில் எல்லா புக்கையும் அடுக்கி வைக்கிற மாதிரியான ஒரு வேலையை நம்ம மூளை செய்யும்போது தான் நமக்கு கனவு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம முழிச்சிருக்கும் போது யோசித்து பார்க்க முடியாத காம்ப்ளிகேட்டான விஷயத்தை கூட நம்ம தூங்கும்போது தான் மூளை கற்பனை பண்ணி பார்க்குது. ஸோ அதனால தான் கனவு வருது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. மூணாவது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்துக்கோ அல்லது ஒரு கெட்ட விஷயத்துக்கோ நம்மளை தயார்படுத்துறதுக்காக மூளை அந்த சிச்சுவேஷனை கற்பனை பண்ணி பார்க்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, மூளையுடைய சிமுலேஷன் தான் கனவு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கனவு வர்றதுக்கான காரணமாக இருக்குது. அடுத்தது கனவு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெம் ஸ்லீப் அப்படின்ற ஒரு நிலையில் தான் கனவு வரும்னு சொல்கிறாங்க. அதனை டீப் ஸ்லீப் கேள்விப்பட்டிருக்கோம். ரெம் ஸ்லீப்னா என்னன்னு கேட்குறீங்களா? ரெம் ஸ்லீப்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம முழிச்சிருக்கிறதுக்கும் டீப் ஸ்லீப்புக்கும் இடையில இருக்கிறது தான் ரெம் ஸ்லீப் ஸ்டேஜ் அப்படின்றது. அதாவது நம்முடைய கண்ணு மட்டும் மூமெண்ட்டில் இருக்கும், நம்முடைய உடல் சுத்தமாக செயலிழந்து ரிலாக்ஸாக இருக்கும். கண்ணு மட்டும் மூமெண்ட்டில் இருக்கிறதுனால தான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய உடம்பு செயலிழந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, அதை டெம்பரவரி பேரலைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மூளை வாண்டடாகவே செய்யுது அப்படின்னும் சொல்கிறாங்க. எதுக்கு நம்முடைய மூளை நம்ம உடம்பை டெம்பரவரியாக பேரலைஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம கனவுல செய்யக்கூடிய சில விஷயங்களை நிஜத்தில் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த டெம்பரவரி பேரலைஸ் அப்படின்றது நடக்குது. உதாரணமாக சொல்லணும்னா, கனவுல யார்ட்டையாவது பேசுவோம், யாரையாவது அடிப்போம், எங்கேயாவது ஓடுவோம், இல்லை எங்கிருந்தாவது கீழே குதிக்கிற மாதிரி கனவு வரலாம். ஸோ அதெல்லாம் நிஜத்தில் நம்ம பண்ணிடக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த டெம்பரவரி பேரலைஸ் நடக்குது. சிலருக்கு இந்த பேரலைஸ் பண்ணக்கூடிய சுரப்பிகள் சரியாக சுரக்காதனால தான் தூக்கத்தில் பேசுறது, தூக்கத்தில் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கனவுகளை பற்றியான ஆய்வில் இன்னும் சில விஷயங்களை சொல்கிறாங்க. கனவுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அது ஏதாவது சம்மந்தம் இல்லாத இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, சீனாக தான் நமக்கு கனவு வரும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி நம்ம காணக்கூடிய கனவுகள் எல்லாமே 5லிருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு உங்களால் நம்ப முடியுமா? சில நேரங்களில் எனக்கே ரொம்ப நேரமாக நம்ம கனவு காண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங் இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா, 5 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தான் ஒரு கனவு நீடிக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க. அதுலேயும் 95% பீப்புள் தூங்கி எந்திரிச்சோனையுமே அவங்களுக்கு வந்த கனவுகளை மறந்துடுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கனவு காணும்போது டயத்தை எக்ஸாக்டாக கனவுல பார்க்க முடியாது, எதையும் வாசிக்கவும் முடியாது. உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, புக்கு படிக்கிற மாதிரி கனவு கண்டால் கூட அந்த புக்கில் இருக்கிற விஷயங்களை எக்ஸாக்டாக நம்மளால் வாசிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையும் கூட. எனக்கு தெரிஞ்சு நான் கனவுல டயத்தை பார்த்த மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, எதையும் வாசித்த மாதிரியும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இவங்க சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். அவங்க நிறைய ஆய்வுகளை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆய்வுகளை வச்சு நமக்கு வரக்கூடிய கனவுகளை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு லூசிட் ட்ரீம்ஸ் அப்படின்றது. லூசிட் ட்ரீம்ஸ்னால் தெளிவான கனவுகள். இது எல்லாமே நம்ம கொஞ்சோண்டு கான்ஷியஸாக இருக்கும்போது தான் இந்த கனவுகள் வருது. அதே மாதிரி அந்த கனவுக்குள்ளே போய் நம்ம சில விஷயத்தை மாற்றிக்க முடியும், அந்த கனவை கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் லூசிட் ட்ரீம்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு நைட் மேர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது கெட்ட கனவுகள். இது நம்முடைய பயத்தினாலையும் பதட்டத்தினாலையும் வரக்கூடிய கனவுகளாக இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தான் இந்த மாதிரி கெட்ட கனவுகள் வர்றதுக்கான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது டே ட்ரீமிங் அப்படின்றது. டே ட்ரீமிங்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பகல் கனவு. நம்ம முழிச்சிருக்கும் போது கற்பனை பண்ணி பார்க்குறது தான் பகல் கனவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் கனவை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு வரக்கூடிய கனவுகளை பற்றி ஆராய்ச்சியாளர்களுடைய பெர்செப்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்ற ஒருத்தர் கனவுகளை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கார், ஒரு புக்கும் எழுதியிருக்கார். அவர் ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட்டு. ஸோ அவர் கனவை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய பயங்களும் நம்முடைய ஆசைகளும் தான் கனவாக வருது அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு விதமான பெர்செப்ஷன். இன்னொன்று என்னென்னா, கனவை சிம்பாலிசமாக பார்க்குறவங்களும் இருக்காங்க.
அதாவது நமக்கு வரக்கூடிய கனவுகள் எல்லாம் நேரடியாக இல்லை, அது ஒரு குறியீடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம அடிக்கடி எங்கிருந்தாவது கீழே விழுகிற மாதிரி கனவு கண்டோம்னா நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்திலிருந்து நம்ம கண்ட்ரோல் இழக்கிறோம் அல்லது செக்யூராக இல்லை அப்படின்றதான் அந்த கனவுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே யாராவது நம்மளை துரத்துற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு மிருகம் நம்மளை துரத்தி அதுக்கு ஓடுற மாதிரியோ கனவு கண்டோம்னா நிஜ வாழ்க்கையில் அந்த நபருக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்திலிருந்து பயந்து விலகி ஓடுறோம் அப்படின்றதான் அந்த கனவுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கனவை ஒரு குறியீடாக பார்க்குறவங்களும் இருக்காங்க. அதை தாண்டி கனவை ப்ரிகாக்னேட்டிவ் ட்ரீம்ஸ், அதாவது முன்னறிவிக்கிறது தான் கனவுகள் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. முன்னறிவிக்கிறதுனா என்னென்னா, நம்ம கனவுல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்தில் நிஜத்துலேயும் நடக்கும். இதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா இது உண்மைதான் சொல்கிறதுக்கு சில சம்பவங்கள் இருக்குது. ஏன் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆப்ரகாம் லிங்கனுக்கே இந்த மாதிரியான ப்ரிகாக்னேட்டிவ் ட்ரீம்ஸ் வந்திருக்கு. அவருக்கு வந்த கனவு என்னென்னா, அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸில் அவருக்கு இறுதி சடங்கு நடக்கிற மாதிரியும் அங்கே ஒரு சவப்பெட்டி இருக்கிற மாதிரியும் கனவு கண்டார். அதிலிருந்து சில நாள் கழித்து தான் அவர் இறந்தும் போகிறார். இதை விட எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான ஒரு சம்பவம் இருக்குது. 1912 டைட்டானிக் கப்பல் விபத்து. இந்த கப்பலில் போன நிறைய பேர் இறந்து போனாங்க. ஆனால் சிலர் அந்த கப்பலில் போகாமே உயிர் தப்பிச்சாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா ப்ரிகாக்னேட்டிவ் ட்ரீம்ஸ். வார்டல் மார்ஷல் அப்படின்ற பெண்மணி டைட்டானிக் கப்பலில் போகிறதுக்கான டிக்கெட் எடுத்திருந்தாங்க. ஆனால் முதல் நாள் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது. அந்த கனவுல என்னென்னா, ஒரு மிகப்பெரிய கப்பல் கடலில் மூழ்கிற மாதிரியும் அதிலிருந்து மக்கள்லாம் அலற மாதிரியும் ஒவ்வொருத்தராக சாகிற மாதிரியும் ஒரு பயங்கரமான கனவு கண்டாங்க. ஸோ அதனாலேயே அவங்க மறுநாள் டைட்டானிக் கப்பலுடைய பயணத்தை ரத்து பண்ணுறாங்க. இதே மாதிரி ஜே கெனான் மிடில்டன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரும் அவருக்கு வந்து கனவுனால தான் அவருடைய பயணத்தை ரத்து பண்ணுறாரு. அவருடைய கனவுல ஒரு மிகப்பெரிய கப்பல் தலைகீழ கவுந்திருக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டார். ஸோ அதனால அவர் டைட்டானிக் பயணத்தை ரத்து பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ரிகாக்னேட்டிவ் ட்ரீம்ஸ்னால நிறைய பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. புது கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரிகாக்னேட்டிவ் ட்ரீம்ஸ் உங்களில் யாருக்காவது வந்திருக்கா? இல்லை கனவு பற்றி உங்களுடைய பெர்செப்ஷன் என்ன? இதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாதவன். பாய்.